ராயன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்ன நினைச்சேன்னா, இனிமே பார்த்தா தனுஷோட டைரக்ஷன்ல தான் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன், இனிமே நான் தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷ் படமே பார்க்கறதா கிடையாது. அந்த அளவுக்கு கேவலமா இருக்குது இந்த நீக்கு. எதனால ஓப்பனா ஒன்று கேட்கறேன், என்ன கதை என்ன இதெல்லாம் தெரியாது. ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் போடுறானுங்க, எத்தவொடனே லவ் பிரேக்கப் சாங் சரக்கு அடிக்கிற மாதிரி போடுவியா ஆஸ் டேரக்டரா போட்டீங்கன்னா ஃபிளாப் ஆயிடும். அதான் நடந்துருது. அதனால வந்து அது என்னன்னு தெரியல. அதுவும் அந்த ஹீரோ தெரிஞ்ச மூஞ்சி கூட தெரியாது. அது தெரிஞ்ச மூஞ்சா போறதாச்சும் கொஞ்சம் வைப் வந்துருக்கும். ஓ எத்தனை டான்ஸ் ஆடுறப்பா அப்படின்னு. யாருன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. எத்தனை சாங்க போட்டு விட்டா லவ் சரகு மாதிரி ஆட விட்டானுங்க. அதுலயே வந்து வைபே போயிடுச்சு, பாதோட வைபே போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்க படம் எடுக்கிறாங்க, ஒரு டைலாக் எதுவுமே வந்து சிங்கான மாதிரி எனக்கு தெரியல. ஓகேவா, அவங்க பேசுறாங்க, எதுக்கு நடக்குது, ஒரு காமெடி அடிக்கிறாங்க, செட் ஆகல, ஒரு எமோஷன் வருது, எதுக்கு ஆகுதுன்னு ஒரு ரீசன் இல்ல. லவ் பிரேக்கப் ஆகுது, அதுவும் பெரிய ரீசன் கிடையாது. லவ் பண்றாங்க, அதுவும் பெரிய ரீசன் கிடையாது. ஸோ டோட்டலாவே ரீசனே இல்லாம மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுலயும் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ரெண்டாவது கேஸ்டிங் ரோல், கேஸ்டிங் எடுத்தது வந்து எதுவுமே செட் ஆகல. எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க, இந்த கோலி ஆடுவாங்களா ரோட்ல, அந்த மாதிரி இந்த குழந்தைங்கலாம் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்களா, அந்த பசங்களை விட்டு ஆட விட்ட மாதிரி இருக்குது, ஒரு நடி விட்ட மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து கேஸ்டிங்கே சரியில்லாத மாதிரி இருக்குது. இவர் எப்படி இந்த படத்தை சூஸ் பண்ணாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தனுஷா தரானு டவுட் ஆகுது உண்மையிலேயே. வேற யாரும் அசிஸ்டன்ட் யாரும் குழந்தை வச்சு தராங்கன்னு தெரியல. அதனால நிறைய ரீசன் இருக்குது. பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இதான் படம், இதான்டா சினிமான்னு சொல்லிட்டு போறாங்களே. அதான் இந்த பிக் பாஸ்ல சௌந்தர்யா பிஆர் டீம் சொல்லியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஏன்னா பிஆர் டீம் வச்சு உள்ள விட்டுருப்பாங்க தேட்டர்ல. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி காமெடி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே மூஞ்சி சுத்தி தான் போனானுங்க. எல்லா இன்டர்வெல்லையும் கலாச்சானுங்க, படம் செமையா இருக்குப்பா அப்படின்னு. அலே தெரியல கலாயிரானு. தனுஷ் அவ்வளவுதான் 3வது படமும் வெற்றி ஆக்டரிங் எல்லாம் சொல்லிருக்காங்களே. வேற வழி இல்ல ப்ரோ. அதான் சொல்றேன், பிஆர் டீம்ல கூட்டு ஒரு 4 பேர் கத்திட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா தெரியும், 1% தான் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி. மீதி 99% கைவிதான் ஊத்திருப்பாங்க படத்தை. ஏன்னா வந்து எதுவுமே சரியில்லை. உங்களை அந்த படம் எடுக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய படம் பாக்குற மாதிரி இல்ல. இந்த புதுசா ஃபர்ஸ்ட் படம் எடுக்க தெரியாம ஒரு மாதிரி ஷார்ட் ஃபிலிமுக்கும் மேல படத்துக்கு கீழே எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மட்டமா இருந்தது அந்த சினிமாட்டோகிராஃபிலாம். அதுவே வந்து சரியில்லை, எனக்கு அதுவே பிடிக்கல. அதான் சொன்னேன், ஒரு படத்துக்கு உண்டான பிரைட்னஸ் கூட இல்லை அந்த படத்துல. அந்த மாதிரி டல்லா தான் இருந்தது படம். படத்துல நீங்க கதை இல்லைன்னு சொல்றீங்களா, டைரக்ஷன் சரியா பண்ணல? டைரக்ஷன் மட்டும்லாம் சொல்ல மாட்டேன். அந்த டைரக்ஷன் சினிமாட்டோகிராஃபி ஓகே தான், ரொம்ப கிராண்டா இல்ல. பட் தனுஷ் படம் அளவுக்கு இல்ல. இந்த ராயனுக்கும் இதுக்கும் ரொம்பவே அடி, ஓகேவா. பட் கொஞ்சம் நல்ல படத்தை விட கொஞ்சம் கீழே தான் இருந்தது. டைரக்ஷன் வரைக்கும் சொல்றேன். கதை வந்து கேவலமா இருந்தது. கதை சுத்தமா இல்ல படத்துல. என்னன்னா 2 லவ்வர்ஸ், இவன் அவளை லவ் பண்றான், அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு குழப்பி விட்டுறாங்க. சமுதாயத்துக்கு கேவலமான படம், ஏத்துக்க முடியாது யாராலுமே. அந்த மாதிரி ஒரு மட்டமான படமா இருக்கு. கதவை சொல்றேன். ஹீரோ வந்து புதுவா நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங் எப்படி? அவனா படம், இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், தனுஷ் கோயின்னா அவன் வந்து கோயி போட்ட முட்டைமன்னு வச்சுக்கிறான். அப்படியே தனுஷ் சொல்றது அப்படியே வந்து சீன்ல பண்ணிக்கிறான். இப்போ நான் தான் தனுஷ் வச்சுக்கோங்க, நீ தான் அந்த பையன் வச்சுக்கோ. நான் என்ன சொல்றேன்னா, அவன் அப்படியே பண்ணிட்டான். அதுதான் நீ ஒரு ஹீரோ சொல்றான்னா, டேரக்டர் சொல்றானா, உன் ஸ்டைல்ல பண்ணணும், அதுதான் ஹீரோ. அப்படியே பண்ணது நீ எதுக்கு? அது தனுஷே அடி விடலாமே. அந்த மாதிரி ஹீரோக்கு தனித்துவமே எதுவுமே இல்ல. அந்த பையனை போட்டது வேஸ்ட், ஓப்பனா சொல்றேன். நிறைய இன்டர்வியூ சொன்னாங்க, தனுஷ் வந்து அவர் ஹீரோ பேசுனதுனால தனுஷ் நடிக்க கத்துக்க வேணாம்னு சொன்னாரு. ஒரு 4 படம் அவரோட படம் பார்த்துட்டு தான் நடிக்க சொன்னாரு. அதனால அதுதான் பையன் அப்படியே பண்ணி வச்சுக்குது. 4 படம் பார்த்துட்டு நடி சொன்னா 4 படத்தை பார்த்துட்டு அந்த மேனர்ஸ்லாம் கத்துட்டு வந்து அப்படியே நடிச்சு வச்சுக்குது. அவர் தான் சொல்லியிருப்பாரு, 4 படம் பாரு, அந்த ஆக்டிங்ல எப்படி இருக்குதுன்னு பாரு, அந்த மாதிரி நீ வந்து உன் ஸ்டைல்ல பண்ண சொல்லாம விட்டுருப்பாரு. நீ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த மேனர்ஸையும் காப்பி பண்ணிக்கிற, அது தப்பு இல்ல. யாரா இருந்தாலும் பண்ண முடியாது. மேத்யூ தாமஸ் அந்த பையன் தான்ப்பா கொஞ்சமாச்சு ஆறுதலா இருந்தது படத்துல, கொஞ்சோண்டு. அதோட அந்த காமெடி அந்த காமெடியை குத்த அந்த டைலாக் சொல்லுவாங்களா, அது ஒண்ணு கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப ஊந்து சிரிக்கிற அளவுலாம் இல்ல. எங்கன்னா ரேர் மொமெண்ட்ல வந்து அந்த பையன் பண்றது கொஞ்சம் சிரிப்பு வருது. அதுதான் படத்துல நல்லா இருந்தது. அதாவது நான் சொல்றேன், நல்லா இருந்த மினிமம் போர்ஷனே அந்த பையன் தான். மத்தபடி டல்லு தான் அவங்க படத்துல. 2 ஹீரோ இருக்காங்க, ஒண்ணு அனிகா, இன்னொன்னு வந்து வாரியர், பிரியா வாரியர். அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? அனிகாவெல்லாம் தயவு செஞ்சு ஹீரோயின்லாம் சொல்றது ப்ரோ. நான் வந்து அப்பாவா தான் வச்சுக்கேன், நான் வந்து என் குழந்தைய திரும்ப எல்கேஜி ஸ்கூல்ல விடுற மாதிரி அந்த பொண்ணு. அதை கூட்டு போயிட்டு ட்ரெஸ்ல மாடர்ன் ட்ரெஸ் பண்ண விட்டு மேரேஜ்ன்றாங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. சுத்தமா செட் ஆகல அந்த பொண்ணுக்கு. மேரேஜ் ரோல், லவ் பண்ற ரோல்லாம் செட்டே ஆகல. நீங்க வேணா யாரும் ஃபேமிலி கூட்டு வந்து பாருங்களேன், கைக்கே ஊத்துவாங்க. அம்மா அப்பா யாரும் வந்தாலும் பார்த்தா கைக்கே ஊத்துவாங்க. என்னடா பொண்ணு இதெல்லாம் மேரேஜ் அப்படின்னு அந்த மாதிரி இது. நிறைய பேர் ஆனா அவங்கதான் இப்ப இருக்க குட்டி நயன்தாரா அப்படின்னு சொல்றாங்க. குட்டி நயன்தாரா? இது நயன்தாரா தெரியுமா? இது நயன்தாராக்கு தெரியுமா? நயன்தாரா கட்டி இது கேட்டாங்கன்னா தூக்கு மாட்டிப்பாங்க. அதனால தனுஷ் அவங்க நடிக்க வச்சுட்டாங்க. கரெக்ட். இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கரெக்ட். இதுதான் உண்மையான பாயிண்ட். ஏன்னா தனுஷ் தெரியும் நயன்தாராவை காண்டு எத்தனை சொல்லிட்டு, அதனால வந்து அனிகாவை போட்டு மேட்ச் பண்ணிட்டாங்களா. கோல்டன் ஸ்பேரோ
நான் வந்து வீடியோ சாங்கா கேட்கும்போது பரவாயில்ல ஏதோ பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு ரசிச்சேன். பட் தேட்டர்ல வந்து பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த பாட்டுக்காக தானே வந்தாங்க நிறைய பேர், அதை கூட போட்டு சாவச்சிட்டீங்க. ஒரு ஸ்டெப்பு இல்ல மூவ்மெண்ட் இல்ல. அந்த வீடியோ சாங்ல கூட வந்து 2-3 ஸ்டில்லாச்சு நல்லா இருக்கும் பார்த்து. இதுல வந்து அப்படியே அப்படியே இப்படி வச்சு முடிச்சானுங்க. கோல்டன் ஸ்டாரோ அந்த வைப்பே போயிடுச்சு. அந்த மாதிரி டல்லா பண்ணி வச்சுக்கிறாங்க. படத்துக்கு எவ்வளவு rating? ரேட்டிங்கா இந்த படத்துல தேச ரேட்டிங் கேட்டா ப்ரோ நெகட்டிவும் கேவலமா கொடுக்கும் ப்ரோ. வாயில் நல்லா வந்துடும். சரி தனுஷ் அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் சொல்லிதான் நான் வந்து கும்பிடுறேன். இல்ல வந்து கை ஊத்திருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.